அம்புலிமாமா ராமாயணம் 14ஆம் பாகம். குகன் பரதனுக்கு உதவி செய்வதாக சொன்னாலும் அவனை சந்தேகம் இன்னும் வாட்டிக்கொண்டே இருந்தது. அவன் பரதனிடம், ஐயா, உன் சேனையையும் அதன் ஆடம்பரத்தையும் பார்த்தால் எனக்கு ஏதோ சந்தேகம் தோன்றுகிறது. நீ போவது ராமனுக்கு துரோகம் செய்யும் எண்ணத்தோடு அல்லவே என்று கேட்டான். இந்த வார்த்தைகளை கேட்ட பரதன் மனம் வருந்தி, உனக்கு இப்படி சந்தேகம் வருவது போல எனக்கு இன்னொரு பெரிய துன்பம் என்ன இருக்க முடியும்? என் பெரிய அண்ணன் ராமன் எனக்கு தந்தைக்கு சமமானவன் அல்லவா? ராமனை அழைத்து வருவதற்காகவே நான் போகிறேன். என் சொல்லை நம்பு என்றான். நல்ல வார்த்தை சொன்னாய் மகனே. உன்னைப் போல கையில் வந்த அரசாட்சியை விட்டுவிடும் மனிதர்கள் உலகத்தில் எங்கும் இருக்க மாட்டார்கள். உன் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று குகன் கூறினான். சூரியன் மறைந்து இருள் சூழ்ந்தது. அந்த இரவில் பரதனும் சத்ருக்னனும் படுத்தபடியே ராமனை நினைத்து மிகுந்த துயரப்பட்டார்கள். அவர்களோடு இருந்த குகன் அவர்களை ஆறுதல் படுத்தினான். அவன் லக்ஷ்மணனை பற்றி பெருமையாக பேசினான். ராமன் உறங்கும்போது லக்ஷ்மணன் மட்டும் விழித்திருந்தான். நாங்கள் எல்லோரும் விழித்திருந்து ராமனுக்கு எந்த அச்சமும் வராதபடி காவல் காப்போம், நீ உறங்கு என்று அவனிடம் சொன்னேன். ஆனால் அவன் கேட்கவே இல்லை. ராமனும் சீதையும் கடினமான தரையில் படுத்திருக்கிறார்கள் என்பதாலேயே தன் உயிரே கசிந்து போகிறது போல் இருக்கையில் இனி தூக்கம் எப்படி வரும் என்று கேட்டான். ராமனை பிரிந்து தசரதன் ஒரு நாளாவது உயிரோடு இருப்பாரா என்று சொன்னான். 14 ஆண்டுகள் வனவாசம் செய்து நாம் மீண்டும் அயோத்திக்கு திரும்புவோமா என்று கவலைப்பட்டான். அதோ அந்த ஆலமரத்தின் கீழ்தான் ராமனும் லக்ஷ்மணனும் ஜடைகளை தரித்தார்கள். விடிந்த பிறகு நான் அவர்களைக் கொண்டு கங்கையை கடக்கச் செய்தேன் என்று கூறினான். குகன் இப்படிச் சொல்லிக் கொண்டே போக பரதனின் துயரம் மேலும் பெருகியது. கௌசல்யையும் சுமித்ரையும் கைகேயியும் அவன் இருந்த இடத்திற்கே வந்தார்கள். அவர்களின் ஆர்வத்தை பார்த்த குகன் ராமனை பற்றிய ஒவ்வொரு விவரத்தையும் அவர்களிடம் கூறினான். சீதையும் ராமனும் புளியமரத்தின் கீழே படுத்திருந்த இடத்தையும் காட்டினான். தசரத மகாராஜாவின் பெரிய மகன் அந்த மரத்தின் கீழே தற்பைகளை பரப்பி படுத்திருப்பான் என்று பரதன் கனவில் கூட எண்ணவில்லை. அந்த இரவு கடந்த பிறகு குகன் வந்து பரதனை வணங்கி, இரவு நன்றாக கடந்ததா என்று கேட்டான். பரதன், எங்களுக்கு எந்த குறையும் நேரவில்லை. எங்களை விரைவாக நதியை கடக்கச் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய் என்றான். குகன் 500 படகுகளையும் ஸ்வஸ்திகம் என்று பெயருள்ள நல்ல இன ஓடுகளையும் தயார் செய்தான். வெள்ளை கம்பளி விரிக்கப்பட்ட ஒரு ஸ்வஸ்திகத்தில் பரதனும் சத்ருக்னனும் வசிஷ்டரும் அரச மகளிரும் ஏறினார்கள். பரதனின் சேனை, ரதங்கள், வண்டிகள், அவற்றை இழுக்கும் விலங்குகள், சாமான்கள் அனைத்தையும் படகுகளில் ஏற்றினார்கள். படகுகள் நதியை கடந்தன. யானைகள் நதிக்கு குறுக்காக நீந்தின. அதேபோல் சில மனிதர்களும் நீந்தி கடந்தார்கள். மேலும் சிலர் தெப்பங்களிலும் குடங்களின் உதவியிலும் நதியை கடந்தார்கள். பின்னர் பரதன் குடும்பத்தோடு பிறையாக வனத்தை அடைந்து வசிஷ்டர் முதலியோரின் ஆலோசனையின்படி பரத்வாஜ மகரிஷியை பார்க்க புறப்பட்டான். பரத்வாஜ ஆசிரமம் கோசு தூரத்தில் இருக்கிறது என்று தெரிந்ததும் முழு சேனையும் அங்கேயே நின்றது. பரதன் தன் ஆயுதங்களையும் ஆபரணங்களையும் கழற்றி பட்டாடை கட்டிக்கொண்டு வசிஷ்டரையும் அமைச்சர்களையும் உடன் அழைத்துக் கொண்டு ஆசிரமத்திற்கு சென்றான். அமைச்சர்கள் ஆசிரமத்திலேயே நின்றார்கள். வசிஷ்டரும் பரதனும் பரத்வாஜரின் குடிலுக்கு சென்றார்கள். அவர்களை பார்த்தவுடன் பரத்வாஜர், அர்க்கியம் கொண்டு வாருங்கள் என்று கூவி எழுந்து நின்றார். வசிஷ்டர் பரதனை அறிமுகப்படுத்திய பிறகு பரத்வாஜர் நலன் விசாரித்து, மகனே, நீ அரசாட்சி செய்யாமல் இப்படி சீரழிந்து ஏன் வந்தாய் என்று கேட்டார். பரதன் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் துரோகம் செய்ய எண்ணி வந்திருக்கிறானோ என்ற சந்தேகம் அவருக்கும் ஏற்பட்டது. இதனால் பரதன் மிகவும் வருந்தி குகனிடம் சொன்னது போலவே பரத்வாஜரிடமும் தன் நோக்கத்தை சொன்னான். அனைத்தையும் கேட்ட பரத்வாஜர் மகிழ்ந்து, சீதா, ராமன், லக்ஷ்மணன் ஆகியோர் சித்திரக்கூடத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு இங்கேயே தங்கி நாளை போகலாம் என்றார். பரதன் சம்மதித்தான். பரத்வாஜர் மேலும், உன் சேனை முழுவதற்கும் நான் விருந்து செய்ய நினைக்கிறேன். அவர்களை எல்லாம் தூரத்தில் ஏன் நிறுத்திவிட்டு வந்தாய்? அவர்களையும் இங்கே உன்னுடன் அழைத்து வர வேண்டும் என்றார். பரதன் பணிவுடன், மகாத்மா, முனிவர் ஆசிரமங்களுக்கு சேனைகள் தூரமாக விலகி இருக்க வேண்டும் என்ற நியமத்தை பின்பற்றியே சேனையை தூரத்தில் வைத்தேன் என்றான். பரவாயில்லை, உன் சேனையை அழைத்து வா என்று பரதனிடம் சொல்லி பரத்வாஜர் தன் விருந்தினர்களுக்கு அபூர்வமான விருந்தோம்பலை ஏற்பாடு செய்தார். விஸ்வகர்மா வந்து ஒரு கணத்தில் வீடுகளை அமைத்தார். எல்லா நதிகளும் வந்து நீரும் மைரேயம் என்ற மதுவும் தயார் செய்தன. திக்குப்பாலகர்கள் அழைக்கப்பட்டார்கள். பாடுவதற்காக விஸ்வாவசு, ஹாஹா, ஹூ என்ற கந்தர்வர்களும் பல அப்சரஸ்களும் அழைக்கப்பட்டார்கள். சந்திரன் வந்து 4 வகை அன்னங்கள், மலர் மாலைகள், பானங்கள், மாமிசங்கள் ஆகியவற்றை தயார் செய்தான். மயன் கட்டிய அதிசயமான மாளிகைகளில் ஒரு அரச அரண்மனை போன்றது பரதனுக்கென தனியாக ஒதுக்கப்பட்டது. அதில் சிம்மாசனத்துடன் கூடிய அரச சபை இருந்தது. பரதன் சிம்மாசனத்தில் அமராமல் அமைச்சர்களின் ஆசனத்தில் அமர்ந்து தன் குடும்பத்தாரையும் குகனையும் தக்க இடங்களில் அமர வைத்தான். பிரம்மதேவரும் குபேரனும் தேவேந்திரனும் தலா 20,000 அப்சரஸ்களை அனுப்பினார்கள். பரதன் அரியணை அமைத்து அமர்ந்திருக்கையில் நாரதன், தும்புரு, கோபுனன் என்ற கந்தர்வ அரசர்கள் பாடினர்.
ஆலம்புசை, மிஸ்ரகேசி, புண்டரிகை, வாமனை என்ற அப்சரஸ்கள் பரதன் முன்னால் நடனமாடினர். பரத்வாஜ ஆசிரமத்தில் இருந்த மரங்களும் புதர்களும் கொடிகளும் பெண் வடிவம் எடுத்துக்கொண்டு பரதனின் வீரர்களுக்கு நீராடச் செய்தன. உங்களுக்கு விருப்பமானபடி குடியுங்கள், உண்ணுங்கள் என்று அவர்களை ஊக்குவித்தன. வீரர்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவர்கள் நன்றாக உண்டு குடித்து ஆனந்த பரவசத்தில் மயங்கி, நாங்கள் அயோத்திக்கும் போகவும் தண்டகாரண்யத்திற்கும் போகவும் இங்கேயே இருப்போம், ராமனும் பரதனும் நலமாக இருப்பார்களாக என்று சொன்னார்கள். சிலர் சொர்க்கம் என்றால் இதுவே என்று கூவி அழைத்தார்கள். அவர்கள் மலர் மாலைகள் அணிந்து அங்கும் இங்கும் ஓடினார்கள். பாடல்கள் பாடினார்கள். நடனமும் ஆடினார்கள். பலவகை மாமிசங்களாலும் பாயசத்தாலும் மோராலும் தயிராலும் தெய்வீகமாக தயாரிக்கப்பட்ட உணவை எவ்வளவு உண்டாலும் அவர்களுக்கு திருப்தி வரவில்லை. அந்த இரவு அப்படியே கழிந்தது. மறுநாள் பரதன் பரத்வாஜரை தரிசித்து தங்களுக்கு கிடைத்த விருந்தோம்பலுக்காக நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு ராமனைச் சேர்வதற்கான வழியை கேட்டான். சித்திரக்கூடத்திற்கு செல்ல தெற்கே ஒரு வழியும் நைருதி திசையில் ஒரு வழியும் இருக்கின்றன என்றும் சேனை நடப்பதற்கு எது உகந்ததோ அதை பார்த்து செல்லுமாறு பரத்வாஜர் ஆலோசனை வழங்கினார். தசரதனின் 3 அரசியரும் முனிவருக்கு வணங்கினார்கள். பரதன் தக்க முறையில் அவர்களை முனிவருக்கு அறிமுகப்படுத்தினான். தன் தாயை அறிமுகப்படுத்தும்போது பரதன் கடுமையாக பேசினான். கோபத்தால் எரிந்து கொண்டான். அதை பார்த்த பரத்வாஜர், ராமன் வனத்திற்கு சென்றது கைகேயின் குற்றத்தால்தான் என்று ஒருபோதும் நினைக்காதே, இதனால் பின்னால் பெரிய நன்மை உண்டாகும் என்றார். பின்னர் பரதன் பரத்வாஜ முனிவரிடம் முறையாக விடைபெற்று தன் படையுடன் சித்திரகூடத்திற்கு புறப்பட்டான். அவர்கள் இறுதியில் மந்தாகினி நதியையும் அதன் தெற்கே உள்ள சித்திரகூட மலையையும் அடைந்தார்கள். ராமனும் லக்ஷ்மணனும் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிந்து வருமாறு பரதன் வீரர்களை அனுப்பினான். சில வீரர்கள் காட்டிற்குள் சென்று ஒரு இடத்தில் புகை எழுவது பார்த்து அந்த செய்தியை பரதனிடம் தெரிவித்தார்கள். அந்த புகை எழும் இடத்தில் யாரோ இருக்கிறார்கள். அவர்கள் ராமனும் லக்ஷ்மணனும் ஆக இருக்கலாம், அல்லது அவர்களின் தடத்தை அறிந்த முனிவர்களாகவும் இருக்கலாம். பரதன் படை முழுவதும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்து சுமந்திரனையும் வசிஷ்டரையும் மட்டும் உடன் அழைத்துக் கொண்டு வீரர்கள் சொன்ன திசை நோக்கி புறப்பட்டான். ராமன் சித்திரக்கூடத்திற்கு வந்து ஒரு மாதமாகிவிட்டது. இன்றுதான் அவன் தன் பர்ணசாலையை விட்டு சீதையுடன் சேர்ந்து மலையின் மேல் உலாவச் சென்றான். சித்திரகூட மலை மிக அழகானது. அங்கே உள்ள மரங்களையும் பறவைகளையும் மிருகங்களையும் வித்தியாசமான கனிமங்களையும் அருகில் ஓடும் மந்தாகினி நதியையும் மனதை கொள்ளை கொள்ளும் காட்சிகளையும் பார்த்து கொண்டே அவர்கள் இருவரும் நீண்ட நேரம் உலாவினார்கள். ராமன் சீதையிடம், நீயும் லக்ஷ்மணனும் என் அருகில் இருந்தால் இந்த காட்சிகளை பார்த்து மகிழ்ந்து எத்தனை ஆண்டுகளானாலும் இங்கேயே தங்கிவிட முடியும் என்றான். இப்படியே நீண்ட நேரம் உலாவிய பிறகு சீதையும் ராமனும் லக்ஷ்மணனும் ஒரு இடத்தில் அமர்ந்தார்கள். ராமன் மகிழ்ச்சியாக உரையாடிக்கொண்டே சீதையின் கையால் மாமிச துண்டுகளை உண்ணச் செய்தான். அதே நேரத்தில் ராமன் ஓடிச் செல்லும் காட்டு யானைகளை கண்டான். அவை எழுப்பும் முழக்கத்தை கேட்டால் அச்சத்தில் ஓடுவது போலவே தெரிந்தது. உண்மையில் அவை பரதனுடன் வரும் படையைக் கண்டு அஞ்சி ஓடியவையே. ராமன் லக்ஷ்மணனிடம், பார் லக்ஷ்மணா, யானைகளும் எருமைகளும் சிங்கங்களும் கூட அஞ்சி ஓடுகின்றன. யாராவது அரசன் வேட்டையாடுகிறானா? அல்லது இந்த காட்டுமிருகங்களை விட கொடிய ஒரு மிருகம் வந்துவிட்டதா? காரணம் என்னவென்று பார்த்து வா என்றான். லக்ஷ்மணன் உயர்ந்த மரத்தில் ஏறி எல்லா திசைகளையும் கவனித்தபோது வடதிசையில் ஒரு பெரிய படை தெரிந்தது. அவன் ராமனிடம், ஏதோ பெரிய படை நம்மை நோக்கி வருகிறது. நெருப்பை அணைத்துவிடு. சீதையை குகையில் மறைத்துவை. கவசம் அணிந்து வில்லும் அம்பும் எடுத்துக்கொள் என்றான். ராமன், நன்றாக பார் லக்ஷ்மணா, அது யாருடைய படை போல இருக்கிறது என்று கேட்டான். லக்ஷ்மணன் படையின் நடுவில் தெரியும் ரதங்களுக்கு கட்டப்பட்ட கொடிகளை அறிந்து பரதன் தாயின் தர்மம் என்று சொல்லிக்கொண்டு அரசாபிஷேகம் செய்து கொண்டான். அதோடு திருப்தி அடையாமல் தன் அரசை இடையூறு இல்லாததாக ஆக்குவதற்காக நம்மை கொல்ல வருகிறான். நாம் மலையின் மேல் ஒளிந்து கொள்ளலாமா, அல்லது போர் தயாராக இங்கேயே இருக்கலாமா என்று ராமனிடம் கேட்டான். அவன் அதோடு நிற்காமல், இப்போது பரதன் நமக்கு பிடிபடப் போகிறான். இந்த எல்லா துன்பங்களையும் நமக்கு ஏற்படுத்திய இந்த பரதனை நான் கண்டிப்பாக கொன்றுவிடுவேன். அதில் எந்த தவறும் இல்லை. மேலும் பரதன் இறந்தால் நீ சுகமாக அரசனாகலாம். கைகேயியையும் அந்த மந்தரையையும் அவர்களுடையவர்களையும் எல்லோரையும் நான் கொன்றுவிடுவேன். அத்தகைய பாவிகள் உயிரோடு இருக்கக்கூடாது என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட ராமன் தன் தம்பியை மென்மையாக கண்டித்தான். பரதன் தானாகவே நம்மை பார்க்க வருகிறான் என்றால் நீ போர் செய்வேன் என்கிறாயா? தந்தையின் சொல்லை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்த என்னை பரதனை கொன்று உலகின் பழிக்கு ஆளாகச் சொல்கிறாயா? சிறிது நஷ்டம் வந்ததும் தந்தையையும் தம்பிகளையும் கொன்றுவிடுவார்களா? பரதனை ஏன் சந்தேகிக்கிறாய்? அவன் ஒருபோதும் சந்தேகப்பட வேண்டிய வார்த்தையை கூட உன்னிடம் சொன்னதுண்டா? அவன் மாமனின் வீட்டிலிருந்து அயோத்திக்கு வந்து நம் செய்தியை அறிந்து நம்மை மீண்டும் அழைத்து செல்லும் நோக்கத்தோடு வருகிறான் என்பது என் நம்பிக்கை. உனக்கு உண்மையிலேயே அரச ஆசை இருந்தால் சொல். பரதன் வந்தவுடன் அரசை உனக்கே கொடுக்கச் சொல்கிறேன். அவன் என் சொல்லை மறுக்க மாட்டான் என்றான்.
இந்த வார்த்தைகளால் லக்ஷ்மணன் வெட்கப்பட்டு தலை குனிந்து, நம் தந்தையே நம்மை பார்க்க வருகிறாரோ என்று சொல்லி பேச்சை மாற்றினான். ராமன் லக்ஷ்மணனை மரத்திலிருந்து கீழே இறங்கி வரச் சொன்னான். லக்ஷ்மணன் இறங்கி வந்தான். அம்புலிமாமா ராமாயணம் 14ஆம் பாகம் நிறைவு. தற்போது ஸ்வஸ்தி.